முயங்கு பூன்மலைவள்ளியின் தாயார் சமேத திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் எமையாடும் சண்முகநாத பெருமானின் கமலர் மலர்பாதத்தில் அடியின் சண்முகந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் வாரந்தோறும் 12 திருமுறைகளை முற்றோதல் செய்கின்ற நிலையினையும் அதனைத் தொடர்ந்து அதன் பொருள் நலங்களையும் பதிக விளக்கங்களையும் வரலாற்று மற்றும் தலபுராண செய்தி விளக்கங்களை எல்லாம் சிந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தினை பெற்றிருக்கின்றன. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இப்போது நம்ம திருஞான சம்பந்த பெருமானின் 2ஆம் திருமுறையை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே 11வது திருப்பதிகம் இந்தல பண்ணில் அருளி செய்யப்பட்டது, சீர்காழிப்பதியில் அருளியது. திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில் அவதரித்த பெருமான். சீர்காழியுடைய அந்த தலச்சிறப்பை நம்ம போன வாரத்தில் நிறைவில் நம்ம சொன்னோம். அதனால் நம்ம அந்த பதிக செய்திக்கு நம்ம வந்து விடலாம். திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம் சொல்லும் போது அதனுடைய சிறப்பை நம்ம மேலும் விளக்க வேண்டியதில்லை. அத்தகைய சிறப்பு மிக்கிறது. சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர் உண்டு. அதில் ஒரு பேர் வந்து சீர்காழி. அதாவது நடராஜ பெருமானுடன் நடனத்தில் போட்டியிட்ட அந்த தோஷங்கள் குற்றங்கள் நீங்க அம்பிகையான காளி சிவபெருமானை பிரவேச செய்து அங்கு வழிபாடு செய்து அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி நன்னிலைமை எய்திய தலம்தான் காளி வழிபட்டதுனால அது சீர்காழி, சீர்மிகும் காளி வழிபட்டது சீர்காழி என்று பெயரானது, சீர்காழியானது. அத்தகைய புண்ணிய தலத்தில் பெருமான் அவதாரம் செய்தார். திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார். பல சிவத்தலங்கள் எல்லாம் தரிசித்து கொண்டு மீண்டும் சீர்காழியில் எழுந்தருள்கின்றார். அப்படி எழுந்தருளும் போது அங்கு சீர்காழி பெருமானை சுவாமி பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர், அம்பிகை பேர் வந்து திருநிலை நாயகி. பாருங்க, திரு செல்வத்தை நிலை பெற்று விளக்கக்கூடிய நாயகி தாயார். அப்படி உடனாகிய பிரம்மபுரீஸ்வர பெருமான். அது மாதிரி அங்கே சாமியை மொத்தம் 3 சாமிக்கு சிறப்பு உண்டு. பிரம்மபுரீஸ்வர், 2வது தோணியப்ப பெருமான், பெரிய நாயகி சமேத தோணியப்ப பெருமான். அவர் மேலே இருப்பார் சிகரத்தில். அதற்கு மேலே சத்யநாத பெருமான் பைரவராக காட்சியளிப்பார். அத்தகைய சிறப்பு மிக்க தலம். அங்கே எழுந்தருடைய திருஞான சம்பந்தர் முதல் பாடல்னு சொல்ல பாருங்க, நல்லானை நான்மறை ஓடிய ஆரங்கம் வல்லானை வல்லவர் பான் மலிந்து ஓங்கிய சொல்லானை தொன்மதில் காளியே கோயிலாம் இல்லானை ஏத்த நின்றாருக்கு உலகின் தின்பமே, ஏற்ற நின்றாருக்கு உலகு இன்பமே, இன்பம் கிடைக்கும். திருஞான சம்பந்த பெருமான் முதல் பாட்டிலே ஒரு ஞான செய்தியை நமக்கு உபதேசமாக வழங்குகின்றார். இறைவன் வந்து நன்மையே வடிவமானவன், அதனால தான் அவர் மங்களக்காரகன், மங்களமே வடிவமானவன், அதனால தான் சிவம் மங்கள வடிவம், அதனால் நன்மையானவன் சொல்கிறார். அத்தகைய பெருமான் இந்த உலகத்தில் யார் எடுத்தாலும் நன்மையும் தீமையும் சேர்ந்து தான் இருக்கும். எல்லாத்தையும் இறைவன்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்கும், தீமை இருக்காது. அதனால தான் அவர் இறைவன், நாம் தான். அத்தகைய நன்மையே வடிவானவன் 4 மறைகளோடு கூடிய ஆரங்கமும் ஆனவன். 4 வேதங்களோட ஆரங்கள், ஆரம்பம் ஜோதிடம், வைத்தியம், ஆயுர்வேதம், இப்படி கலைகளை எல்லாம் இறைவன் கொடுத்த ஞான நூல்கள். அத்தகையில் வல்லவன் 4 வேதங்களிலும் 6 அங்கங்களிலும் இறைவன் வல்லவன். ஏன்னா அவர் தான் அவர் கொடுத்தார். அது முறையாக ஓதி உணர்ந்த பெரியவங்க இருப்பாங்களே, கற்றறிந்த பெரியவர்கள். அத்தகைய கற்றுணர்ந்த அந்த பெரியோர்கள் அவர்கள் இறைவனை துதி செய்வார்கள். நல்லா பாருங்க, 4 வேதங்களையும் அவருடைய சார்ந்த அங்கங்களான அந்த நூல்களையும் கற்று உணர்ந்த பெரியோர்கள் அவர்கள் துதி செய்வாங்களாம். எங்கே துதி செய்கிறார்கள் அப்படின்னா, இறைவனுக்கு ஒரு வீடு உண்டு, இல்லம், அதுதான் கோயில். இறைவனுடைய வீடு எதுனா கோயில் தான் அவருடைய வீடு. அந்த தன்னுடைய கோயிலை வீட்டாக கொண்டவனிடம் அவருடைய வீட்டுக்கு சென்று 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் கற்ற பெரியோர்கள்
இறைவனை துதி பாடுவாங்களாம். அந்த துதி எதுன்னு சொன்னா அதுதான் இறைவனுடைய வடிவம்னு. அப்ப நம்ம திருக்கோயில் சென்று இறைவனை துதி செய்தால் அந்த துதியே இறைவனுடைய வடிவமாகும். ஒரு அரிய ஞான செய்தியை நம்ம முதல் பாட்டிலே சொல்றார். அப்ப துதி இறைவனுடைய வடிவம். கற்பனை கடந்த சோதி, நம்மளுடைய கற்பனைக்கு நம்மளுடைய மனத்துக்கு எந்த அறிவு கொண்டு சிந்திச்சாலும் இறைவனை நம்ம எட்ட முடியாது, காண முடியாது. கடந்த சோதி உருவான். ஆனால் கருணையே உருவமாகி அப்படின்னார். கருணையே உடைய உருவம்னார் சேக்கிழார் பெருமான். இங்கு திருஞான சம்பந்த பெருமான் அவனுக்கு நாம் செய்கின்ற துதியே உருவம் அப்படின்னார். துதிப்பாடல், தேவார திருவாசகம் உள்ளிட்ட துதிப்பாடல்களே இறைவனுடைய திருமேனி பேசுகிறார். இது ஒரு அரிய ஞான செய்தியை ஞான சம்பந்த பெருமான் இங்கு சுட்டி அறிகின்றார். இது எப்படின்னா சரியை கிரியை யோகம் அந்த 3 பயிற்சியில் நிற்கிறவங்களுக்கு இந்த 3 பேருமே கோயிலுக்கு போவாங்க. 3 பேருக்கு இறைவன் எப்படின்னா அந்தந்த நிலையிலிருந்து அந்தந்த ஆன்மாவுக்கு தக்கவாறு இறைவன் காட்சி அளிப்பார். சரியாளருக்கு உருவமாக காட்சி அளிப்பார். அவங்களுக்கு உருவத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கிரியையாளருக்கு அதான் சொல்கிறார், துதி செய்தாவே, துதினா மந்திரங்கள், அந்த மந்திரங்களில் வண்ணமாக இருப்பான். மந்திர வண்ணமாக இருப்பது கிரியை. அதனால தான் மந்திரங்கள் அந்த கிரியில் அதிகமாக பேசப்படும். யோக பயிற்சி செய்தவங்களுக்கு இறைவன் அவங்களுக்கு உள்ளிருந்தே உணர்த்துவான். இறைவனுடைய உள்ளே அவங்களுக்கு தெரியும். அங்கே சிவலிங்க பெருமானை பார்த்தோன்னே அகத்தில் அவங்களுக்கு காட்சி அளிப்பார். ஆக மொத்தம் இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா அதை பார்த்தோன்னே நமக்குள்ள சரியாளுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறும், கிரியாளுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறும், யோகிகளுக்கு ஒரு நிகழ்வு நடைபெறும். இப்படிதான் ஞானிகளுக்கு அவங்க அறிவுக்கு அறிவாக காட்சியளிப்பார். இப்படி 4 நிலை இருக்கு. இந்த 4ம் இல்லாமல் கீழே இருக்காங்கல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லாமல் கீழே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி காட்சியளிப்பார்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அவங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய எந்த வண்ணமும் இல்லை. அதனால நீங்க குறைஞ்சபட்சமாக முதல் படியாவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பெரியவன் வாங்க. இப்படி எதுவுமே அந்த சரியகிரி யோகம் ஞான பயிற்சி இல்லாத ஒருத்தர் இறைவனை எப்படி தரிசிக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் உணர்வதற்கு அரியவன்ட்டார். எடுத்தோடனே இது சொன்னது சேக்கிழார் பெருமான் இல்லை, சிவபெருமான் சொன்னார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அரியவன் அப்படின்னார். இப்படிப்பட்ட இறைவன் எழுந்திருக்கின்ற அந்த திருக்கோயிலே அவனுடைய இல்லம். அவனுடைய இல்லம் சென்று, அதாவது கோயிலுக்கு சென்று இறைவனை சாமி சொல்ல துதிகள்னு சாதாரண சொல்ல 4 வேதங்களையும் ஆகமங்களையும் அந்த ஆரங்கங்களையும் நல்ல ஞான நூல்களை எல்லாம் கற்றறிந்து துதி பாடணும். அதான் சொல்றாரு. நன்கு கற்று உணர்ந்த பெரியோர்கள் துதி பாடினால் அந்த துதியே இறைவனுடைய வடிவமாகும். அதான் முக்கியம். அப்போ அதை கற்று உணரணும் அப்படின்றத நம்ம ஞான சம்பந்த பெருமான் நமக்கு உபதேசமாக அருளுகின்றார். இப்போ நம்ம பாருங்க, நல்லானை நான் மறையோடியலாரங்கம் வல்லானை வல்லவர் வான் மலிந்தோங்கிய சொல்லானை தொல்மதில் காளியே கோயிலாம் இல்லானை ஏத்த நின்றார்க்கு உளது இன்பமே. இப்படி இருக்கவங்களுக்கு இன்பம் தானா வரும்னு. அப்போ சொல்லளவில் அதை படித்தா ஏதாவது தெரியுதா? இல்லை. அந்த சொல்லுக்குள்ளே ஞான பொருளை சுவாமி வைத்திருக்கின்றார். அந்த பொருள் நிலையை அறிந்து அதில் நின்று இறைவனை உணர வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்று முதல் பாட்டிலே மிக அருமையாக அவர் அவதாரம் செய்த தலத்திலே இந்த ஞான செய்தியை பெருமான் அருளுகின்றார். 2வது பாடலில் பெருமான் சொல்றார், நம்மான மாற்றி நமக்கு அருளாய் நின்ற பெம்மானை, நம் குற்றங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு கருணை காட்டும் தலைவன் அப்படின்னார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் தீர்த்து நமக்கு கருணை காட்டும் தலைவன். பொதுவாக உலகில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது குற்றம் புரிந்து அவங்க மேலே கோவப்படுவோம் இல்லைங்களா? குற்றம் செஞ்சால் கோபம் தானே படுவோம். இறைவன் கோவப்படலை. அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கி கருணை காட்டும் பெருமான். அதுதான் முக்கியம்.
அதான் இறைவனுக்கு நமக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம எவ்வளவுதான் குற்றங்களே செஞ்சாலும் அந்த குற்றங்களையெல்லாம் நீக்கி கருணையோடு நம்மளை அருள்பாலிக்கக்கூடிய பெருமான், ஆசீர்வதிக்கக்கூடிய பெருமான் நமது தலைவன் சொல்றார். நம் பெருமான் நமக்கு தலைவன் என்று பெருமான் பேசுகின்றார். இப்படிப்பட்ட பெருமான் சீர்காழியில் உரைகின்றார். அப்படிப்பட்ட எம்மானை ஏத்தவல்லாருக்கு இடர் இல்லையேன், அப்படிப்பட்ட பெருமானை ஏத்தவல்லாருக்கு இடர் கிடையாது, ஒரு நாளும் துன்பம் வாராது என்று பேசுகின்றார். இப்ப இங்கே சொல்ல குற்றங்களுக்கு என்ன பொருள்? நம்மளுடைய குற்றங்களை நீக்கி அருள்பாலிக்கக்கூடிய பெருமான் சொல்றார். இந்த குற்றங்கள் என்ன பொருள் சொன்னா, பொதுவா தேவாரங்கள்ல குற்றம்னு ஒரு ஆன்மாவை சொன்னாங்கன்னா அது ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கும். அதனால அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றம் அப்படின்னு சொன்னால் இந்த உயிரை பிடித்திருக்கின்ற 3 குற்றங்கள் இருக்கின்றன. ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3ஐயும் நீக்கி கருணையோடு நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவன் பெருமான். அத்தகைய பெருமானை ஏத்தவல்லாருக்கு இடர் கிடையாது, இடரே வாராது என்று அருளுகின்றார். 3வது பாடலே அருந்தானை அப்படின்னாரு. சாப்பிட மாட்டேன்ற அருந்துதல். அருந்தானை அன்பு செய்தேத்த கில்லார் பார் பொருந்தானை. இறைவன் மீது அன்பு செலுத்தாத ஒருவர் இறைவனுக்கு படையல் போடுறான்னு வைங்க, அதை சாமி அருந்த மாட்டாருன்ட்டு ஞானசம்பந்தர் வாக்கு. இறைவன் மீது அன்பு இல்லாத ஒருத்தர் இறைவனுக்கு படையல் போட்டா, அதை இந்த நெய்வேத்தியம் கொடுத்தா பண்ணா சாமி அதை அருந்த மாட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இதில் உள்ளீடு என்ன? நீங்கள் படைக்கின்ற பொருள் அவருக்கு பொருட்டு இல்லை, அதுக்கு உள்ளீடாக இருக்கின்ற அன்புதான் முக்கியம். அந்த அன்பை தான் அவர் நெய்வேத்தியமாக ஏற்றுக்கொள்கின்றார். அதனால அருந்த மாட்டாரியா, அன்பு செய்யாமல் நீ படையல் போட்டா அதை அவர் உண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா நீ அவர் வாழ் அன்பு செய்யவில்லை. அப்போ அவருக்கு செய்வதற்கு என்ன? அவருக்கு பிடித்ததுன்னா நீ போட்ட படையல் அவருக்கு வேண்டியதில்லை, அதுக்கு உள்ளீடாக இருக்கின்ற அன்பு தான் முக்கியம். எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதனால தான் எந்த ஒரு சில அன்போடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் அந்த அன்பு தான் சிவம். அதை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த நமக்கு பல குளறுபடிகள் வராது, சந்தேகங்கள் வராது. அந்த வகையிலே ஆகவே பொய்யடிமை செய்வாரிடம் பொருந்தான் அப்படின்னு அடுத்து முதல்ல சொன்னார், அருந்தானை அன்பு செய்தேத்த கில்லார்வால் பொருந்தானை. அன்பில்லாதவர் படையல் அடித்தால் அந்த படையலை அவர் அருந்த மாட்டார் அப்படி சொன்னார். 2வது விருங்க, பொய்யடிமை தொழில் செய்வாருள் விருந்தானை அப்படின்னாரு. பொய்யாக அடிமை செய்பவர்களிடம் அவன் பொருந்த மாட்டான், அவர்கள் வாழ் அவன் வரமாட்டான். பொய்யடிமை. அப்போ மெய்யடிமைன்னு ஒன்று இருக்கு. மெய்யடிமைக்கு பொய்யடிமைக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லைங்க? ஒன்றும் இல்லைங்க. பொய்யடிமைக்கு மெய்யடிமைக்கு வித்தியாசம் என்னன்னா நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். பொய்யடிமை தவம் செய்யாதவரிடம் பொய்யடிமை இருக்கும், தவம் செய்வர்களிடம் மெய்யடிமை இருக்கும். அப்போ தவம் தான் அங்கே மெய். யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மெய்யான அடிமை வரும், உண்மையான அன்பு வரும் இல்லையா? தவம் செய்யாதவரிடத்தில் பொய்யான அன்பு நிலைத்திருக்கும். அப்போ பொய்யான அன்பு நிலைத்திருக்கும் அவர் செல்ல மாட்டார். மெய்யான அன்புடையவரிடம் அவர் பொருந்தி விடுவார், தானாகவே அவரிடம் வந்து விடுவார், கூட வந்துடுவார். அப்ப தவம் யாவது? தவம்னா சரியை கிரிய யோகம். இதுதான் தவம். நம்ம சைவ சமயம் சொல்கின்ற தவம் சரியை கிரிய யோகம். இந்த தவத்தை ஒருத்தர் செய்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். அந்த ஞானம் சித்திக்கப்பட்டால், கைவரப்பட்டால் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாகும். இது எல்லாத்துக்குமே உள்ளீடாக இருப்பது என்னன்னா அன்பு. இது எல்லாமே அன்பு தான், அன்பு சார்ந்த நினைகள். இத்தகைய பெருமான் சீர்காழியில் உறைந்திருக்கின்றார்.
அத்தகையவனை உங்களுடைய இடர்கள் தீரும் வண்ணம் ஏத்துங்கள் அப்படின்னா, துதிபாடுங்கள். உங்களுடைய இடர்கள் எந்த அளவுக்கு தீரனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவனை வணங்குங்கள், துதி செய்யுங்கள், தேவார திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை ஓதுங்கள் என்று அருளுகின்றார். 4வது பாடல். புற்றானை புற்றரவம் மறையின் மிசை சுற்றானை தொண்டு செய்வார் அவர் தம்முடும். இது அருமையான தொண்டு செய்வார் தம்முடன் அற்றானை அந்தனர் காளியமர் கோயில் பற்றானை பற்றி நின்றாருக்கு இல்லை பாவமே. இறைவன் மிகப்பெரியவன். உண்மைதானே? உலகியல்ல மிகப்பெரியவங்கள் யாருன்னா ஒரு நாட்டை ஆள்றவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அரசு பதவிகளில் மேலான பதவிகள் சிஎம், பிஎம், ஜனாதிபதி, இதெல்லாம் மிக உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட சாதாரணமாக வந்து எளிமையாக பழகுவாங்கன்னா பழக மாட்டாங்க. ஏன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ரொம்ப கீழே இருக்கவங்கள்ட்டெல்லாம் வந்து அவங்க பழக மாட்டாங்க. அதான உண்மை. ரொம்ப மேலே இருக்க கீழே இறங்கி வர மாட்டாங்க உலகியல் வாழ்க்கையில். அப்போ இது மாதிரி சிவபெருமான் எல்லாத்துக்கும் பெரியவர். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லை, அத்தனை அண்ட சராசரம் அத்தனைக்கும் பெரியவர் யாருன்னா சிவபெருமான் தான். ரொம்ப பெரியவர். அப்படிப்பட்டவர் நம்மளோடு பழகுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதுக்கு ஞானம் நம்மளோட பழகு, அவ்வளோ பெரியவர் நம்மோட வந்து பழகுவார் ஐயா. ஏன்னா உலகியலில் பார்க்குறோம், சாதாரண உயர் பதவிகளில் இருக்கவங்க சின்ன சின்ன உயர் அரசில் இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சொல்லுங்க, அங்கே ஒரு எழுத்தர் பணி செய்வார். அவர் கூட அப்படி வரைச்சிட்டு இருப்பார். நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கே பயந்துட்டு இருக்கணும். நம்மக்கிட்ட எளிமையாக வந்து பழக மாட்டார். அப்படி தானே? அரசு பதவியில் இருக்கலாம், எளிமையாக வந்து பழக பெரிய அப்போ பெரிய பதவிகளும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் எல்லா பதவிகளுக்கும் மேலான பதவியில் இருப்பவர். இங்கே யாரெல்லாம் எந்த பதவியில் நினைக்கிறாங்களோ அந்த பதவியை கொடுத்தவர் அவர். விண்ணும் மண்ணும் யாரெல்லாம் பதவியில் இருக்கிறார்களோ அத்தனை பதவியும் அவரால் தான் வந்தது. தேவர்களுக்கெல்லாம் ராஜாவர இந்திரன் உள்ளிட்ட பிரம்மா உள்ளிட்ட திருமால் உள்ளிட்ட அத்தனை தேவர்களுக்கும் பதவி கொடுத்தவர் அவர். அத்தகைய ரொம்ப பெரியவர், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் நம்மோடு வந்து பழகுவாரா அப்படின்னு கேள்வி வரும். பழகுவார் அப்படின்னாரு ஞானசம்பந்தர். யாருக்கிட்டையா பழகுவார்? அதான் சொல்றாரு. புற்றானை புற்றரம் வரையும் மிசை சுற்றானை தொண்டு செய்வார் அவர் தம்மோடும் அற்றானை. யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்களோடு வந்து அவன் பழகுவான். ரொம்ப மேல்நிலையில் இருந்தவர் கீழே இறங்கி வந்து நம்ம கூட வந்து பழகுவார். இப்போ ஒரு கேள்வி, தொண்டுன்னு சொல்றீங்களே, என்ன தொண்டு? சைவ சமயம் தொண்டு என்பது எது சொல்லுங்க? சரியை கிரிய யோகம் செய்வது தொண்டு. தொண்டாலேத்த நம் தொல்வினை நம்மேல் நில்லாவே. இன்னொரு திருமுறையில ஞானசம்பந்தர் பேசுவார். நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் எந்த இடத்துல தொண்டுன்னு குறிக்கிறாங்களோ அதுக்கு பொருள் வந்து சரியை கிரிய யோகம். இதுதான் இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு. இது ரொம்ப பேருக்கு புரியுறது இல்லை இல்லையா? நம்ம இந்த எப்படி பண்ட பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறது, அங்கிட்டு போகிறது, இதைத்தான் நம்ம தொண்டுன்னு சொல்கிறோம். இல்லை, சரியை கிரிய யோகம் என்ற தவம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தொண்டு. இந்த உலகத்தவர்கின்ற தொண்டு நல்லா புரிச்சுக்குங்க. இறையியல் தொண்டுக்கும் சைவ சமயம் கூறுகின்ற தொண்டுக்கும் உலகியலில் சொல்லக்கூடிய தொண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம புரிச்சுக்கணும். உலகியலில் தொண்டு அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பார். ஒரு கட்சிக்கோ வேற ஒரு அமைப்புக்கோ ஒரு தலைவரோ யாரோ இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பணிகள் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோன்னு நீங்கள் அதை நம்ம தொண்டாக செய்கிறோம். தொண்டுன்னு அர்த்தம். அதனால் நம்ம செய்கின்ற பணி வந்து அவருக்காக செய்யப்பட்டது அல்லது அந்த அமைப்புக்காக செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம தொண்டுன்னு சொல்கிறோம். அப்படி தானேங்க? சேவை தொண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம செய்கின்ற தொண்டு சேவை அந்த அமைப்புக்கோ அவருக்கோ செல்கின்றது. அவருக்காகவோ அல்லது அந்த அமைப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல், அதைத்தான் நம்ம தொண்டுன்னு சொல்கிறோம். இது உலகியல் தொண்டு. இறையியல் தொண்டு என்ன? அது இல்லை. சரியை கிரிய யோகம் என்ற தவத்தை நீ செய்தா அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு.
இந்த தொண்டால யாருக்கு நன்மை? உலகியல் தொண்டால அந்த அமைப்புக்கு நன்மை அல்லது அந்த தலைவருக்கு நன்மை. ஆனால் இறையியல் தொண்டால யாருக்கு நன்மை? இறைவனுக்கு நன்மை இல்லை, நமக்கு தான் நன்மை. அதான் புரிச்சுக்கணும். அந்த தொண்டுக்கு இந்த தொண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, நிலைக்கலுங்க சரியை கிரிய யோகம் இந்த தொண்டு தவம் யாருக்கு செய்கிறீங்க? நாம் உய்வதற்கு நாம் செய்கிறோம். நாம் உய்வதற்கான தொண்டை அந்த செயலை செய்தால் அந்த தொண்டு அது இறைவன் மகிழ்கின்றார். ஏனென்றால் அந்த தொண்டை அந்த தவத்தை இடையராத ஒரு ஆன்மா செய்தால் அந்த ஆன்மா இறைவனை நோக்கி செல்லும். அது இறைவன் விரும்புகின்றார். தன்னை நோக்கி வருகின்றதை ஆன்மாவை இறைவன் விரும்புகின்றார். அதனால இறைவன் தனக்கு செய்த தொண்டாக அவர் கருதி என்ன பண்றாரு? மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மோட பழகுறார் இல்லைங்களா? திருஞான சம்பந்தரோட பழகினாரா இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனாரோட நண்பராக இருந்தாரா இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க? சரியை கிரிய யோகம் 63 நாயன்மார்களும் சரியை கிரிய யோகம் என்ற 3 தொண்டை செஞ்சதுனால சாமி அவங்களோட வந்து பழகினார். இதுக்கு நம்ம பெரிய புராணம் சான்று. தொண்டு செய்வார் அவர் தம்மொடும் அற்றானை அந்தணர் காளி அமர் கோயில் பற்றானை பற்றி நின்றாருக்கு இல்லை பாவமே. இப்படி தொண்டு செய்கின்ற சரியகிரி யோக தொண்டு செய்கின்ற ஆன்மாக்கள் சீர்காழியில் நிறைய இருந்திருக்காங்க, தவச்சீலர்கள். அத்தகைய தவச்சீலர்கள் நிறைந்திருந்த அந்த திருத்தலத்தில் உரைகின்ற சீர்காழி பெருமானை யாரெல்லாம் அவனை பற்றி நின்றார்களோ அவர்களுக்கு இல்லை பாவமே. பாவமே இல்லைன்ற உறுதிப்பட சொல்றார். அடுத்ததாக 5வது பாடலிலே அவன் நமக்கு நிதியாக விளங்குவான். 5வது பாட்டு பாருங்க. நிதியானை நெஞ்சிடம் கொள்ள நினைவாதம் விதியானை விண்ணவர்தாம் வியந்து ஏத்திய கதியானை காருளவும் பொழிற்காளியாம் பதியானை பாடுமெனும் வினை பாரவே. சாமி இங்கு நிதியாக இருக்கின்றார். எப்படி? யாரெல்லாம் இறைவனை நெஞ்சார நினைக்கிறார்களோ, இந்த நெஞ்சார நினைத்தல் என்பது தியானம். யாரெல்லாம் இறைவனை மனதில் வைத்து நெஞ்சார நினைந்து அவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவன் நன்னெறியை காட்டுவான், நல்ல நெறியை காட்டுவான். அப்ப நெஞ்சில் நினைவது எங்க நிகழும்? சரியையில கொஞ்சமா நிகழும், கிரியையில இன்னும் கொஞ்சம் அதிகமா நிகழும், யோகத்துல 100% நிகழும். அப்ப யோகிகளுக்கு அவன் நன்னெறியை காட்டுகின்றான். அப்ப நன்னெறி யாருக்கு வரும்னா, இறைவனை நாளும் தியானிக்கின்ற யோகிகளுக்கு நன்னெறியை அவன் காட்டுகின்றான். நம்ம மனதில் பயிற்சி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நன்னெறி சாதாரண ஒருத்தர் கிடைச்சிடாரு. நன்னெறியாவது நமச்சிவாயவே, இது யாருக்கும் வந்துடாது, திடீர்னு வராது. அதுதான் பெருமான் இங்கு அருள்கின்றார். அத்தகைய பெருமான் சீர்காழியில் வீற்றிருக்கின்றார். அவரை நீங்கள் பாடுவீர்களானால், நெஞ்சார அவரை நினைந்து வாயார நீங்க பாடினா உங்களுடைய வினை தீரும். எவ்வளவு கொடிய வினை இருந்தாலும் தீரும் என்று பேசுகின்றார். அடுத்த 6வது பாடலிலே யாரெல்லாம் சிவபெருமானை திருக்கோயில் சென்று விரும்பி வழிபாடு செய்கிறார்களோ, இது நம்ம அடுத்தது, விரும்பி வழிபாடு செய்கிறார்களோ. இந்த விரும்புதல் எங்கெங்க நடக்கும்? அதை யோசனை பண்ணி பாருங்க. விரும்புறது தானா வருமா? விரும்புதல்லாம் அன்பு செய்தல். இது தானா ஒருத்தர் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதிகபட்ச பேருக்கு எப்படி வரும்? இந்த ஒரு ஜோதிடர் சொன்னாருங்க பரிகாரம் அப்படின்றத வருவாங்க இல்லைங்களா? இன்னும் சில பேர் கிரக நிலைகளால் கொடிய தாக்குதலில் ஆளாயிருப்பாங்க. அவங்க சிரமங்கள் தாங்க முடியாது, அதை ஏதாவது போட்டுக்கொள்ளாமா அப்படின்னு வருவாங்க. இப்படி நிறையா காரணங்கள் இப்படி தான் போகும் இல்லைங்களா? இது விரும்புதலுக்கு அடையாளம் இல்லை. அது விரும்புவர் பட்டியலில் நம்ம சேர்த்துக்க முடியாது.
விரும்புதல் அப்படின்னு எப்படி தெரியுமா? விரும்புதல்னா அன்பு. அன்போடு இறைவனை கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும்னு சொன்னால் அவங்க இறைவன்கிட்ட வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வழிபாடு செய்கிறார் பார்த்தீங்களா? அதான் விரும்பி. அப்படி யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை இந்த உலகத்து மக்கள் எல்லாம் வியந்து போற்றி வணங்குவார்களாம். அந்த பெருநிலை அடைவார்கள். உலகத்து மக்கள்களெல்லாம் வணங்கக்கூடிய நிலை அவர்களுக்கு வரும். அப்ப இறைவனை அன்பு கொண்டு வழிபாடு செய்தால் அவரை அனைத்து உயிர்களும் தொழும். அப்படி ஒரு மேல்நிலையை அவர்கள் அடைவார்கள். 7வது திருப்பாட்டிலே துன்பானை துன்பமளித்தருளாக்கிய இன்பானை அப்படின்னார். சில பேருக்கு இந்த இது கூட உடன்பாடு இல்லாமல் போகும். ஆனால் உண்மை அப்படிதான். சில நேரத்தில் எப்படின்னா உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனால் அது உண்மை. அதுதானேங்க, மரணம் நிச்சயம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் மரணம் நிச்சயம்ன்றது உண்மை தான். அது கசப்பாக தான் இருக்குது, ஆனால் அது உண்மை தானே. ஞான செய்திகள்லாம் அப்படி தான் இருக்கும். உள்ளதும் உள்ளபடி உண்மையை பெரியவங்க சொல்லுவாங்க. இங்கே துன்பானைன்னர் இறைவன் நமக்கு துன்பத்தை தருகின்றான். அதான் விடுங்க, இறைவன் ஞான சொல்லு நமக்கு துன்பத்தை தருகின்றான். எதற்கு? நம்மை திருத்தும்படி, நாம் திருந்துமாறு, நாம் திருந்துவதற்காக துன்பத்தை தருகின்றான். அப்ப துன்பம் வரும்போது என்னன்னா நம்ம திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதான் முக்கியம். ஞான சொல்ற. அப்ப அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க, இறைவன்கிட்ட துன்பத்தையே கொடு அப்படின்னாரு. நான் சீக்கிரம் திருந்தணும். அந்த துன்பத்தை தான் அதிகமாக பெரியவங்க ஆச்சாரிய பெருமக்கள் நாயன்மார்களோட வரலாறுலாம் நம்ம சிந்திக்கும் போது இந்த உள்ளீடை நமக்கு தெரியும். துன்பத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அப்போதான் அவங்க வினை கழியும், அவர்கள் திருந்தி நன்னிலையை அடைவார்கள். அதனால தான் பெருமான் அந்த துன்பத்தை கொடுக்கின்றார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒரு நகை வீட்டில் வச்சுருக்கோம். அதனால் புதுமையான இன்றைக்கு உள்ள ஒரு நாகரிகமான டிசைன் கொண்டு வரணும்னு வைங்க இல்லைங்களா. ஒரு பொற்கொள்ளர் அவர்கிட்ட போய் இதை கொடுத்து நல்லா திருத்தி கொடுங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 பவுன், இன்றைக்கி 1 லட்சம் வச்சாலும் 5 லட்ச ரூபா வருது. அது கொடுத்து இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் டிசைனை மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட நம்ம அப்படியே கொடுத்து விட்டால் பரவாயில்ல, இல்லைங்க இது என்னுடைய 5 பவுன் நகை என்னால் எனக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா அதை அப்படியே கொண்டு வெப்பத்தில் போடுவார், உஷ்ணத்தில் போடுவார் இல்லைங்களா, நெருப்பில் போடுவார், வாட்டு வதக்குவார், நல்லா சுத்தியில் அடித்து தட்டுவார். ஐயோ நம்ம 5 லட்ச ரூபா போதேன்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா. அது முடிஞ்ச அளவுக்கு தட்டி சரி பண்ணி செம்மை பண்ணி எல்லாரும் பார்த்து ரசிக்கும் வண்ணம் மிகச்சிறந்த ஒரு நகையாக நம்ம கொடுத்துருவார். ஐயோ இப்படி போதே நம்ம கவலைப்பட்டோம்னா நாங்கள் நமக்கு நல்லபடியாக அந்த திருத்தம் செய்து நல்ல நகையை நம்ம கொடுக்க மாட்டார். அதுமாதிரி இந்த ஆன்மாவும் பலவிதமான குற்றங்களில் பழமையில் ஊறி ஏதோ ஒரு வகையில் கெட்டு போய் நிலை கட்டி திரிந்த அந்த ஆன்மாவை நாம் இறைவனிடம் சரணாகதி சென்றால் அவரிடம் ஒப்படைப்பது. அவரோட ஒப்படைச்சிட்டா என்ன பண்ணுவார், ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானேன்னு சொல்லி நம்மளை நெறிப்படுத்த திருத்த ஞான நம்மளை திருத்துவதற்காக சில துன்பங்களை கொடுப்பார். எதுக்கு? அப்போ தான் அந்த வினை கேடு அழியும், வினை போயிடும். வினை போயிடுச்சுன்னா அந்த ஆன்மா புனித ஆன்மாவாக தூய ஆன்மாவாக சுத்தனாக மாறும். அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அது இன்பத்தில் இருக்கும். துன்பம் என்பது ஒரு துளியும் அதுக்கு வராது. அதனால இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இன்பம் வரும்போது நிறைய வினைகள் செய்வோம், துன்பம் வரும்போது வினையே நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அதை துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். புதுசாக ஏதாவது செய்வோமா? செய்ய மாட்டோம். அதுவே மிகப்பெரிய லாபம். அந்த வகையிலே பெருமானவர் அருள்கின்றார். துன்பத்தை கொடுத்து திருத்தி சொல்றாரு, அத்துன்பங்களை நீக்கி நமக்கு அருள்மழை பொழிபவன் அப்படின்னார். அருள்மழை கொற்றார். அத்தகைய பெருமானை
சீர்காழியில் உரிய விற்றிருக்கின்ற பெருமானை யாரெல்லாம் துதி செய்கிறார்களோ, தேவார திருவாசகம் உள்ளிட்ட அந்த தூய துதிகளை யாரெல்லாம் பாடி இறைவனை போற்றி அன்போடு வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வல்வினைகள் அழியும். வல்வினைகள் அழியும். சில பேர் கேட்பாங்க, ஏங்க சாமிகிட்ட போய் போனால் நமக்கு துன்பத்தை கொடுப்பாரா, போகாமல் விட்டுட்டேன்னு அது வாட்டிக்கு இருந்துட்டு போகுது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வரும் இல்லைங்களா? இது எப்படின்னா, நம்ம கடனை வாங்கினா அது உடனே அடைச்சா துன்பம் இல்லை, கடனை வாங்கி அடைக்காமல் இருந்தீங்க என்ன ஆகும், வட்டிக்கு மேலே வட்டி போய் மொத்தமாக முடிச்சு போயிடும். அது மோசமான நிலை. அதனால் கடனை வாங்கினா அடைச்சிடும், சீக்கிரத்தில் அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். அதனால் நம்மளுடைய வினைகள் நம்மளிடம் இருக்கின்றது, அதை விரைவிலே கழித்து விட வேண்டும். கழித்து விட்டால் நிம்மதி. கழிக்கலைன்னு சொன்னால் அது வட்டி மேலே வட்டியாகி ஒரு வினை அது 10 வினையாயிடும். அப்போ ஒரு வினையை கழிக்கிறது ஈஸி, அது 10 வினையாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால தான் நீ கோயிலுக்கு போய் வினையை உடனே கழிச்சிரு அப்படின்ற. சில பேர் வினை கழிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பரிகாரம். அது பரிகாரமாகாது. இறைவனிடம் திருவடியில் நம்மளை ஒப்படைப்பதே சிறந்த பரிகாரம். பெருமானே, எனக்கு ஒன்றும் தெரியாதையா, எதையோ இத்தனை பிறவிகளே அறியாமையால் யான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சாஸ்திராகமாக கொடிமரத்துக்கு நல்லா விழுந்து வணங்கணும். நம்ம ஆச்சாரிய பெருமக்கள்லாம் பெரிய புராணத்தில் சொல்லுவாங்க. சேக்கிழார் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வளோ பெரிய ஞானி, முதலை வாயிலிருந்து பிள்ளையே எடுத்து கொடுத்தவர். அவர் கோயிலுக்கு வந்தால் கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுவாராம். எத்தனை கும்பிட்டாருன்னு எண்ண முடியாதான், 100 200 தெரியாது. அத்தனை முறை விழுந்து பெரியவங்களே கும்பிட்டுருக்காங்க. அப்போ நாம் எத்தனை முறை விழுந்து கும்பிடணும்னு அது நாமளே நம்மளுடைய யோசனைக்கு அதை விட்டுடும். அத்தகைய நிலையில் பெருமான் அருள்கின்றார் என்பதை சொல்லி, இதில் நம்ம 10வது பாடல் நமக்கு முழுசாக கிடைக்கல. 11வது திருப்பாடலிலே இப்படி ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த அருமையான தமிழ் மனம் கமலக்கூடியதுன்னர். இப்படி தமிழ் மனம் கவலக்கூடிய இந்த பதிகத்தை, இந்திர பண்ணில் பாடிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் துதி செய்து போற்றுகிறார்களோ அவர்கள் 3 உலகத்தையும் பெறுவார்கள். என்னங்க, 3 உலகத்தையும் பெறுவார்கள். இப்போ நம்ம ஊரில் ஒரு 2 சென்ட் இடம் நம்மளால் வாங்க முடியல. ஒரு 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க, திடீர்னு 2 20 லட்ச ரூபா முடியாது இல்லைங்களா? சாமி சொன்னார், திருமுறைகளை முறையாக நீங்கள் படித்து நீங்கள் ஓதுனீங்கன்னா நில உலகம் உங்களுக்கு சொந்தம், விண்ணுலகம் உங்களுக்கு சொந்தம், பாதாள உலகம்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் உங்களுக்கு சொந்தம் ஐயா. 3 உலகத்துக்கு நீங்கள் தான் எஜமானர். அப்படி 3 உலகத்தையும் ஆளக்கூடிய தன்மையே அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்கிறார். இந்த அருமையான ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை சீர்காழி வேதிய பெருமானுடைய திருவடிக்கும், குருநாத பெருமானுடைய மலரடிக்கும், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் விண்ணப்பம் செய்வோமாக.